ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. எனக்கு 10 கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 10 சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே எண்ணெயிலேயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவுமே சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இந்த உளுந்து தான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா இதை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். நல்லா கமகமன்னு வாசம் வருங்க வறுக்கிறப்பயே. நல்லா வாசம் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதே வானலில் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்லேயே நான் ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் உளுந்து எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு லைட்டாக கொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்குள்ளே தக்காளி வதங்கிருச்சு. இப்போ தக்காளி நல்லா ஆற வச்சு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அந்த வானிலை கழுவின தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. செம்ம சூப்பரான ஒரு உளுந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்குங்க. இதை இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு இட்லி தோசை எல்லாம் காலி ஆகிடுங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு உளுந்து ஹெல்த்தியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இட்லியில் தொட்டு சட்னியை சாப்பிடும்போதே செம்ம சூப்பராக அந்த உளுந்தோட வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சுதா சசி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம்.